வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, நமக்கு நர்சரியில் வந்து ஒரு விவசாயி வந்து நமக்கு தோட்டத்துக்கு வைக்கக்காண்டி ஒரு 300 கன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திசைவேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம நேரில் வந்து என்ன செய்வோம், நம்ம வண்டியிலே ஏற்றிட்டு வந்து அவங்க டேஸ்ட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு நம்ம வண்டியிலே ஏற்றிட்டு வந்து இந்த இடத்த பார்த்தேன். அழகாக அருமையாக வந்து பைப்பு கனெக்ஷன்லாம் போட்டு நீட்டாக ஒரு 20 அடிக்கு ஒன்று தோண்டி குண்டுலாம் தோண்டியிருக்காங்க. பாருங்க, நம்ம அந்த விவசாயிகிட்டே பேசி நம்ம இந்த குண்டுலாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். இது வந்து எந்த ஊர் சார்? திசையமலை பக்கத்தில் வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டங்கிற ஊர். இது எத்தனை ஏக்கர் சார்? 9 ஏக்கர். 9 ஏக்கர் அப்படிதானே? இதில் வந்து உங்களுக்கு என்ன கன்று சூஸ் பண்ணிருக்கிறீங்க? ஈத்தாமொழி நெட்டை கன்று யூஸ் பண்ணி. ஆமாம், அதாவது என்ன கன்று சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பார்த்துக்கிடுங்க, ஈத்தாமொழி புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமொழி நாட்டு கன்று. அதாவது என்னன்னா எண்ணெய் சத்து, ஆயில் சத்து அதிகமாக இருக்கும், வறட்சியை தாங்கி வரும். அதனால அவங்க வந்து என்னன்னாக்கி ஈத்தாமொழி புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமொழி நாட்டு கன்று அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, அருமையாக இருக்கும் இந்த கன்று எல்லாமே. அவங்க எல்லாமே பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. எந்த ஒரு விவசாயி வேணும்னாலும் கன்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா விவசாயிக்குமே அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வண்டியிலே கொண்டு வந்து எல்லாமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்த்துக்கிடுங்க, அவங்க இந்த தோட்டத்தை அவ்வளோத்தையுமே அழகாக உழவு செய்து அழகாக நீட்டாக அவங்க ஒரு பதவல் குடிச்சா இல்லாமல் நீட்டாக உழுது என்ன எடுத்துருக்காங்க பாருங்கள். குண்டுலாம் எடுத்து பைப்பு கனெக்ஷன்லாம் அழகாக அருமையாக போட்டிருக்காங்க. அதாவது எல்லா விவசாயிக்குமே எந்த கண்ணுனாலும், தென்னங்களில் நம்மள்ட்ட 12 வெரைட்டிஸ் உண்டு. எந்த கண்ணுனாலுமே நம்ம என்ன எடுத்துக்கிடலாம். அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நம்ம திசைவேலையில் வந்து இது வந்து என்னன்னாக்கி வறட்சியை தாங்கி வரும் நம்ம ஈத்தாமொழி நாடு. அதுக்காண்டி தான் இவங்க வந்து மேலும் அதாவது இந்த டைமில் வந்து மழை செழிப்பாக இருக்குது, இப்போ ஒருவேளை வறட்சி டைமில் பிடிச்சி மரம் செம்மையாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈத்தாமொழி நாட்டு கன்று வறட்சியை தாங்கி வரும். அதனால தான் அவங்க இந்த கன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.